மாலை தூபம். இது கோகாத்தியர்கள் மற்றும் அவர்கள் சுமந்த பொன்னாலான தூபபீடம் பற்றிய ஒரு சுருக்கமான கண்ணோட்டம். பழங்கால ஆசிரிப்பு கூடாரத்தில் இருந்த இந்த பீடமும் அங்கு எரிக்கப்பட்ட தூபமும் இயேசு கிறிஸ்து நமக்காக இடைவிடாமல் பரிந்து பேசும் ஊழியத்தை எப்படி நேர்த்தியாக பிரதிபலிக்கிறது என்பதை நாம் இப்போது பார்க்கலாம். முதலாவது, பீடத்தின் இருப்பிடமும் அது செய்யப்பட்ட பொருட்களின் ரகசியமும். இத கவனிச்சிங்களா? தேவனுடைய பிரசன்னம் இருக்கும் மகா பரிசுத்த ஸ்தலத்தின் திரைக்கு மிக அருகில்தான் இந்த பீடம் வைக்கப்பட்டிருந்தது. இது தேவனின் சிங்காசனத்தில் கிறிஸ்து நமக்காக நேரடியாக பரிந்து பேசுவதை குறிக்கிறது. அது மட்டுமில்லாம உறுதியான சீத்தி மரமும் விலையுயர்ந்த பொன்னும் எப்படி இயேசுவின் மனித மற்றும் தெய்வீக தன்மைகளை ஒரே பொருளில் மிக அழகாக இணைக்கிறது என்பது ஆச்சரியமில்லையா? இரண்டாவது, இடைவிடாத பரிந்துரை. இந்த பீடத்தில் எப்போதாவது மட்டும் தூபம் எரிக்கப்படவில்லை. மாறாக காலையிலும் மாலையிலும் எந்த ஒரு சின்ன இடைவெளியும் இல்லாமல் தொடர்ந்து எரிக்கப்பட்டது. இத கொஞ்சம் நினைச்சு பாருங்க. நாம் சோர்ந்து போய் ஜெபிக்க மறக்கும் நேரங்களில் கூட நமக்காக பரிந்து பேசும் ஒருவரின் ஜெபம் ஒருபோதும் நிற்பதே இல்லை. இறுதியாக, ஜெபத்தின் மாற்றம். சரி, அவர் அப்படி இடைவிடாமல் பரிந்து பேசும்போது நமது ஜெபங்களுக்கு உண்மையில் என்னாகிறது? அந்த தூபம் 4 குறிப்பிட்ட சுகந்த வர்க்கங்களால் செய்யப்பட்ட ஒரு விசேஷமான கலவை. குறைபாடுள்ள ஒரு சாதாரண பொருள் ஒரு நிபுணரின் கையில் எப்படி விலையுயர்ந்த பரிசாக மாறுமோ, அப்படியே நமது உடைந்த குறைவான ஜெபங்கள் இயேசுவின் பரிந்துரை என்ற நறுமணத்தோடு கலக்கப்பட்டு பிதாவால் மனதார ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. ஆம், நமது ஜெபங்கள் எவ்வளவு உடைந்ததாக இருந்தாலும் கிறிஸ்துவின் பரிந்துரை என்ற நறுமணத்தோடு சேரும்போது அவை தேவனுக்கு முன்பாக எப்போதும் முழுமையான அங்கீகாரத்தை பெறுகின்றன.